கடந்த சில நாட்களா ஆப்கானிஸ்தான்ல இந்தியா தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் பவரை காட்டின விதம் பார்த்தா சீனா பாகிஸ்தானோட சேர்ந்து அமெரிக்காவும் கடுமையா ஷாக் ஆகிடுச்சு. இதே அமெரிக்கா இந்தியாவுக்கு தொடர்ச்சியா கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்துட்டு வந்துச்சு. ஆனா இந்தியா அந்த எச்சரிக்கைகளை முழுசா கண்டுக்கவே இல்லை. இப்ப சூழல் என்னன்னா 2021 அமெரிக்கா படை விட்டுட்டு போன பக்ராம் ஏர்பேஸை இந்தியா முழுசா தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. செயற்கைக்கோள் படங்கள் இதுக்கு சாட்சி. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஏர்பேஸ் இப்ப இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பெரிய மிலிட்டரி சென்டரா மாறிப்போச்சு. அதனால இந்த சமயத்துல உலகத்தோட கவனம் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான இந்த அசாதாரண பார்ட்னர்ஷிப்பின் மேல நிக்கிது. இதுக்குள்ள மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளியே வந்திருக்கு. இந்த செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு நேரடியா தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இந்த செய்தி உலக அரசியல்ல புதிய புயலை கிளப்பிடுச்சு. என்ன அந்த செய்தி? அமெரிக்கா தன்னோட போர் விமானங்களை பக்ராம் ஏர்பேஸ் பக்கம் அனுப்பிடுச்சு. இது இந்த மணி நேரத்துல மிக வெடிக்கும் பிரேக்கிங் நியூஸ். இந்த பரிணாமம் வெளியே வந்ததும் ட்ரம்ப் மறுபடியும் இந்தியாவின் மேல கடுமையா தாக்கினார். இந்தியா உடனே ஆப்கானிஸ்தானை, குறிப்பா பக்ராம் ஏர்பேஸை காலி பண்ணணும், தாலிபான் அரசுக்கு எந்த உதவியும் கொடுக்க கூடாதுன்னு தெளிவா டிமாண்ட் பண்ணினார். அவ்வளவுதான் இல்ல, இந்தியாவின் மேல பல பெரிய சாங்ஷன்களையும் அமெரிக்கா அறிவிச்சது. ஒரு விதத்துல சொல்லணும்னா ட்ரம்ப் இந்தியாவுக்கு நேரடி மிரட்டல் கொடுத்துட ஃப்ராம். ஆனா இந்த மிரட்டலுக்கு இந்தியா கொடுத்த பதில் அமெரிக்காவை கடுமையா கலங்கடிச்சது. இந்த கலக்கத்தோடு ட்ரம்ப் இந்தியாவின் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். அமெரிக்கா போர் விமானங்கள் பக்ராம் ஏர்பேஸ் பக்கம் வர்றத பத்தி இந்தியா தெளிவான கடுமையான எச்சரிக்கை கொடுத்தது. இது ஏதோ சாதாரண எச்சரிக்கை இல்ல, அமெரிக்காவுக்கு கொடுத்த மிகப்பெரிய நேரடி எச்சரிக்கை. இந்த சமயத்துல இந்தியா பக்ராம் ஏர்பேஸ்ல தன்னோட C-17 குளோப் மாஸ்டர் போக்குவரத்து விமானங்கள் மூலமா பெரிய நடவடிக்கை எடுத்துருச்சு. இந்தியா தன்னோட போர் விமானங்களை பக்ராம்ல இறக்கினது மட்டும் இல்ல, அதிநவீன டேங்களையும் இந்த மிலிட்டரி சென்டருக்கு கொண்டு வந்துருச்சு. இங்க இந்தியா போர் மட்டத்துல ஆயுதங்களை தயார் பண்ணிட்டு இருக்கு. இந்த செய்தி உண்மையாவே உலகத்தை திகைக்க வச்சது. அசல் இந்த செய்தி என்ன? லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? அமெரிக்கா இந்தியாவின் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை ஏன் பண்ணுது? அமெரிக்கா போர் விமானங்கள் பக்ராமுக்கு வர்றதோடு அரசியல் புயல் ஏன் எழுந்துச்சு? இதன் பின்னால உள்ள ரகசிய அர்த்தங்கள் என்ன? இந்த விவாதத்துல கடைசி வரைக்கும் இருங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்களே, இந்தியா இந்த அசாதாரண வெற்றி ஒரு பக்கம் தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் திறமையை காட்டுது, மறுபக்கம் டிப்ளமாட்டிக் பலத்துக்கு உதாரணம். இந்த சமயத்துல இந்தியா ஆப்கானிஸ்தான்ல உள்ள பக்ராம் ஏர்பேஸ்ல தன்னோட மூவர்ண கொடிய பெருமையா பறக்க விடுது. இதுக்கு ஒரு ஜெய் ஹிந்த் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க நாட்டுல எந்த நகரத்துல இருந்து, எந்த மூலையில இருந்து எங்களுடைய ஜாயின் ஆனீங்கன்னு அந்த இடத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க எங்க இருந்து பார்க்கிறீங்கன்னு தெரிஞ்சு இன்னும் துல்லியமான சுவாரஸ்யமான தகவல்களை கொடுப்போம். இதுக்குள்ள பக்ராம் ஏர்பேஸ் இந்த சர்வதேச சண்டைக்கு மூல காரணமா? இந்த ஏர்பேஸ்ல என்ன இருக்கு? 2021 வரை அமெரிக்கா கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இப்ப இந்தியா கைக்கு வந்துடுச்சு. மறுபடியும் அமெரிக்கா இதை திரும்ப தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குதா? பக்ராம்ல இந்தியாவோட அதிகரிக்கும் நடவடிக்கைகள், இந்தியா தாலிபான் உறவுகள் மேம்படுறது, இவை அமெரிக்காவுக்கு பயத்தை ஊட்டுது. ட்ரம்புக்கு தங்களோட கையிலிருந்து ஒரு முக்கிய நாடு நழுவி போகுதுன்னு தோணுது. ஆப்கானிஸ்தான் மண் வளமானது இல்லைனாலும் கனிம வளத்துக்கு அது பெரிய சுரங்கம். அமெரிக்கா எப்பவுமே உலகத்துல இந்த கனிமங்களுக்காக தேடிட்டு இருக்கு. ஆப்கான்ல உள்ள அந்த கனிம வளத்தை கைப்பற்றணும்னு அமெரிக்கா நினைச்சது. அதனால 2021 வரை அங்க தன்னோட மிலிட்டரி ஆட்சியை தொடர்ந்தது. 2021 அமெரிக்கா இந்த ஏர்பேஸை விட்டுட்டு போன பிறகு தாலிபான் அரசு பக்ராமை இந்தியாவுக்கு ஒப்படைச்சது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் நடந்தன. இந்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு பக்ராமை இந்தியாவுக்கு கொடுக்க முடிவு பண்ணினாங்க. இந்த ஏர்பேஸ் இந்தியாவோட தேவைகளை பூர்த்தி பண்றது மட்டும் இல்ல, ஆப்கானிஸ்தானுக்கு அதிநவீன ஹெடெக் ஏர்பேஸா இந்தியா மூலமா உருவாகுது.
இங்க அதிநவீன ரேடார் சிஸ்டம்கள், நவீன விமான ரன்வேக்கள், செயற்கைக்கோள் சிஸ்டம்களை நிறுவுவாங்க. ஆப்கானிஸ்தானை உலகத்தோடு இணைக்கும் முக்கிய மையமா இது மாறப்போகுது. எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் இந்தியா கட்டுப்பாட்டுல இருக்கும். 2021 அமெரிக்கா தன்னோட படைய பின்வாங்கும் போது அங்க இருந்த தொழில்நுட்ப வசதிகளை அழிச்சுடுச்சு. இந்த வசதிகளை மறுபடியும் கட்டுற சக்தி யாருக்கும் இல்லைன்னு அமெரிக்கா நினைச்சது. ஆனா அமெரிக்கா மறந்துடுச்சு. பக்ராம் இப்ப இந்தியா கையில இருக்கு. சில மாதங்களுக்குள்ளேயே இந்தியா இந்த ஏர்பேஸை ஹைடெக் ஆக்கி இந்திய விமானப்படை எளிதா பயன்படுத்துற மட்டத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. இந்த செய்தி அமெரிக்காவை மட்டும் இல்ல, சீனாவையும் கலங்கடிச்சது. சீனாவோட ஒரு முக்கிய பகுதியில ஏறக்குறைய 70% இந்த ஏர்பேஸ் எல்லைக்குள்ள வருது. அதாவது பக்ராம்ல இருந்து இந்தியா சீனாவை எதிர்கொள்றது மட்டும் இல்ல, சமயத்துக்கு ஏத்த மாதிரி இந்தியாவுக்கு கண்ணு கொடுத்துட்டு இருக்கிற பாகிஸ்தானையும் செக் வைக்க முடியும். இந்த 2 நாடுகளையும் எதிர்கொள்ள இந்தியா முக்கிய ஸ்ட்ராட்டஜியை அமல் பண்ணிட்டு இருக்கு. அதிநவீன ரேடார் சிஸ்டம்கள், வான்வெளி பாதுகாப்பு வசதிகளை இங்க நிறுத்தி இருக்கு. சுகோய் போர் விமானங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன்களையும் பக்ராம்ல இறக்கி இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா தன்னோட டிப்ளமாட்டிக் திறமையை காட்டுது, மறுபக்கம் ஒரு காலத்துல இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருந்த நாடுகளின் மேல இலக்கு அடையுது. இந்த அச்சுறுத்தல் இப்ப முடிவுக்கு வர்ற நிலைக்கு வந்துடுச்சு. இந்த செய்தி அமெரிக்காவை எவ்வளவு பயமுறுத்துச்சுன்னா, கடந்த ஒரு வாரமா இந்தியாவை தொடர்ச்சியா மிரட்டிட்டு இருக்கு. இந்தியா உடனே பக்ராம்ல இருந்து தன்னோட படையை பின்வாங்கணும், எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு எச்சரிக்குது. இந்தியா பக்ராம்ல அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை கட்டக்கூடாது. இந்திய விமானப்படை இதை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு அமெரிக்கா விரும்புது. இந்த காரணத்தால ட்ரம்ப் பக்ராமுக்கு போர் விமானங்களை அனுப்பினார். இந்த விமானங்களோட செய்தி வந்ததும் பக்ராம்ல இருக்கிற இந்தியாவோட அதிநவீன ரேடார் சிஸ்டம்களோட எல்லைக்குள்ள அவை சிக்கிக்கிச்சு. இந்தியா டேக் ஆஃப் செய்ய மறுத்துடுச்சு. இங்கிருந்து எந்த விமானமும் டேக் ஆஃப் செய்ய முடியாது, எந்த போர் விமானத்துக்கும் லேண்டிங் அனுமதி கொடுக்கப்படாதுன்னு தெளிவா சொல்லிட்டுச்சு. அமெரிக்கா போர் விமானங்கள் பக்ராம்ல இறங்காம இருக்க இந்தியாவோடு சேர்ந்து தாலிபான் அரசும் தெளிவா சொல்லிட்டுச்சு. இந்த செய்தி உலகம் முழுக்க ட்ரம்புக்கு பெரிய அவமானமா மாறிடுச்சு. அமெரிக்கா மேல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல என்ன வேணும், அதோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன? ட்ரம்ப் ஏதாவது பெரிய சதிக்கு தயாராகிறாரா? இந்தியாவோட அதிகரிக்கும் அடிகளை எப்படி தடுக்க போறாரு? பக்ராமை மறுபடியும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு விரும்புறாரா? இந்தியாவுக்கு இங்க வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? மிகப்பெரிய கேள்வி. ஆப்கானிஸ்தான் மக்கள் என்ன வேணும், தாலிபான் அரசு என்ன வேணும்? ஆப்கானிஸ்தான் தெளிவா சொல்லிட்டுச்சு. பக்ராமோட மறு கட்டுமானம் முதல் நிர்வாகம், பயன்பாடு வரை எல்லாம் இந்திய விமானப்படையோட கையிலேயே இருக்கும். வேற எந்த நாட்டு விமானப்படைக்கும் அனுமதி இல்ல. இந்த சம்பவத்தால ஆப்கானிஸ்தானுக்கு பாதுகாப்பு, ஸ்ட்ராட்டஜிக் பலத்தோடு சேர்ந்து வணிக ரீதியா நல்ல நிலைமை வரும்னு ஆப்கான் நினைக்குது. இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் நாளுக்கு நாள் மேம்படுது. இது உலகத்துக்கு கண்ணுல புகை மாதிரி. இது ட்ரம்ப் பத்தி சொன்னோம். ஆனா சீனாவுக்கும் பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்கு. சீனாவோட ஒன் ரோட் ஒன் பெல்ட் இனிஷியேட்டிவுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு. பக்ராமை இணைச்சு மத்திய ஆசியா நாடுகளோட இணைவோம்னு சீனா நினைச்சது. ஆனா பக்ராம் இந்தியா கைக்கு வந்ததும் சீனா திட்டம் தோல்வி அடைஞ்சது. தாலிபான் அரசு தெளிவா சொல்லிட்டுச்சு, சீனாவோட ஒன் ரோட் ஒன் பெல்ட்ல ஆப்கானிஸ்தான் பங்கு இல்ல, சீனாவுக்கு இந்த வழியில கால் வைக்க அனுமதி இல்ல. இந்த செய்தி சீனாவை திடுக்கிட வச்சது. இந்தியா இந்த ஆட்டத்துல சீனாவை தோற்கடிச்சது மட்டும் இல்ல, மத்திய கிழக்குல டர்க்கி, ஈரான், சவுதி அரேபியா வரை தன்னோட திறமையை அதிகரிக்கும் மிலிட்டரி முதலீட்டை உருவாக்கிட்டிருக்கு. சீனாவையும் பாகிஸ்தானையும் எதிர்கொள்ளும் சவாலை எளிதா கையாள முடியும். புவியியல் ரீதியா பார்த்தா ஒரு பக்கம் இந்தியா, மறுபக்கம் ஆப்கானிஸ்தான், நடுவுல பாகிஸ்தான் சிக்கிக்கிச்சு. இந்த செய்தி பாகிஸ்தானை கலங்கடிச்சது. இனி வர்ற சூழல்கள் எல்லாம் இந்தியா கட்டுப்பாட்டுல இருக்கும்னு தெளிவா சொல்லிட்டுச்சு. அமெரிக்கா எச்சரிக்கைகள், ட்ரம்ப் இந்தியாவுக்கு கொடுத்த மிரட்டல்கள், பக்ராமை காலி பண்ணுன்னு சொன்ன உத்தரவுகளை இந்தியா நிராகரிச்சது. பக்ராம்ல இந்தியா இருக்கிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒப்புதலோடு நடந்த முடிவுன்னு
ஆப்கானிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாத வரை இதை மாத்த முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டுச்சு. எந்த மூன்றாவது நாட்டு தலையீடும் இந்தியாவின் மேல தாக்கம் செலுத்தாதுன்னு சொன்னது. எந்த போர் விமானமும் இந்தியா அனுமதி இல்லாம பக்ராமுக்கு வர முடியாது, அதோட வான்வெளியில சுற்ற முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டுச்சு. இந்தியா ரேடார் சிஸ்டம்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்குள்ள புலப்படுத்த முடியும். அமெரிக்கா போர் விமானங்களை எளிதா கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இந்தியாவோட பலம். இதோட ட்ரம்ப் தானே பயந்துட்டாரு. இந்த விஷயம் வெளியே வந்ததும் ட்ரம்ப் தங்களோட பழைய ராகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியாவின் மேல டாரிஃப்கள் விதிக்கிறது, ஆயில் ரிஃபைனரி நிறுவனங்கள் தொழில்கள் மேல சாங்ஷன்கள் விதிக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அமெரிக்கா மறுபடியும் இந்தியா ஆயில் ரிஃபைனரி நிறுவனத்தின் மேல சாங்ஷன் போட்டுச்சு. இந்தியா தன்னோட அடிகளை பின்வாங்கணும், இல்லைனா சீப்போத்தியோனன்களோட விளைவுகளை சந்திக்கணும்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா இந்தியா தெளிவா சொல்லிட்டுச்சு, ட்ரம்ப் எத்தனை சாங்ஷன் போட்டாலும் இந்தியா தன்னோட சுயாதீன முடிவுகளை நிறுத்தாது, இந்தியா நலன்களோடு சமரசம் பண்ணாது. ட்ரம்ப் எதிரில் நின்னாலும் சரி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தங்களோட நிலைப்பாட்டை தெளிவா சொன்னார். பக்ராம் இப்ப இந்தியா மிலிட்டரி சென்டரா மாறிப்போச்சு. இந்திய விமானப்படை மட்டும் இல்ல, விரைவில் ஆப்கானிஸ்தான் படையோடு சேர்ந்து பெரிய மிலிட்டரி டெப்ளாய்மெண்ட்டை ஆரம்பிக்க போகுது. இது மிகப்பெரிய டெப்ளாய்மெண்டா இருக்கும். இதன் மேல உலகத்தோட கவனம் திரும்பி இருக்கு. இந்தியாவோட பலம் அதிகரிக்கிறத பார்த்து அமெரிக்காவுக்கு பயம் பிடிச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? பக்ராம் விஷயத்துல இந்தியாவோட உறுதியான தீர்மானம் ஒரு சர்வதேச கோட்டை வரைஞ்சிருக்கு. இதை தாண்ட தைரியம் அமெரிக்காவுக்கு எளிதா வராது. ட்ரம்போட மிரட்டல்களை, புதிய சாங்ஷன் முயற்சிகளை இந்தியா டிப்ளமேட்டிக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் அழிச்சுடுச்சு. இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெளிவா சொல்லிட்டுச்சு, ஆப்கானிஸ்தானோட உள்விவகாரங்கள்ல எந்த மூன்றாவது நாட்டு தலையீடும் ஏற்கப்படாது. பக்ராம் பயன்பாடு ஆப்கான் இறையாண்மை, இந்தியா ஆப்கான் ஒப்பந்தத்தின் மேல தங்கியிருக்கு. இந்த பதில் அமெரிக்காவோட ஆக்கிரமிப்பை நிராகரிக்குது. பக்ராம்ல இந்திய படை நிறுத்தம், சுகோய் போர் விமானங்கள், டேங்களோட இருப்பு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியிருக்கு. இது வெறும் மிலிட்டரி சென்டர் இல்ல, இந்தியாவோட பிராந்திய ஆதிக்கத்துக்கு வலிமையான மையம். சீனாவோட ஜின்ஜியாங் பகுதி, பாகிஸ்தானோட வட எல்லை வரை கண்காணிப்பு சாத்தியமாகிடுச்சு. இந்த நிலை சீனா பாகிஸ்தான அசௌகரியத்துக்கு தள்ளிடுச்சு. சீனாவோட ஒன் பெல்ட் ஒன் ரோட் திட்டத்துக்கு அச்சுறுத்தல் வந்துடுச்சு. ஆப்கானிஸ்தான் இந்தியா பக்கம் சாயறது சீனாவுக்கு பெரிய டிப்ளமேட்டிக் அடி. தாலிபான் அரசு சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை அலட்சியம் பண்ணிடுச்சு. நண்பர்களே, இந்த விஷயத்துல உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது மாதிரி தகவல் நிறைந்த வீடியோக்களுக்கு